ரயில்வே ஊழியர்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய அலவன்சுகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி திருச்சியில் SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். SRMU ரயில்வே தொழிலாளர்கள் இன்று திருச்சி பொன்மலை ஆர்மரி கேட் முன்பு துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு வழங்கப்பட வேண்டிய NDA, OTA, TA/DA, NHA, ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ், ஸ்பெஷல் கேட் அலவன்ஸ், கண்ட்ரோலர் ஸ்பெஷல் அலவன்ஸ், பேஷன் கேர் அலவன்ஸ், நர்சிங் அலவன்ஸ் அண்ட் கிலோமீட்டர் அலவன்ஸ் முதலிய இதர அலவன்ஸ்களை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன், கடந்த வாரம் முதல் ஒவ்வொரு கோட்ட கிளைகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ரயில்வே தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பல்வேறு TA, DA, NHA மருத்துவமனை சிறப்பு அலவன்ஸ்களை நிறுத்தியுள்ளது. ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் அரசின் பேச்சு கேட்டவுடன் அனைத்து அலவன்ஸ்களை நிறுத்தி சம்பளம் மட்டுமே ரயில்வே தொழிலாளர்களுக்கு வழங்குகின்றனர். ஒரு வார காலத்திற்குள் சலுகைகளை வழங்கவில்லை என்றால் ஒற்று ரூல் செல்வோம். ஒன்றிய அரசு எல்லாவற்றையும் தனியார் மயமாக மாற்றி வருகிறது. நேற்று முன்தினம் 15 வருடம் அனுபவம் உள்ள AC மெக்கானிக் தொழிலாளர்களை நிறுத்திவிட்டு ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை சேர்த்துள்ளனர். இது பயணிகளின் உயிரோடு விளையாடும் செயலாகும். எனவே ஒன்றிய அரசை கண்டித்து ரயில்வே தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். கூடிய விரைவில் இது ஒற்று ரூலாக மாறும் என ரயில்வே நிர்வாகத்தை எச்சரிக்கிறோம் என தெரிவித்தார். ஆல் இந்தியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவரும் SRMனுடைய பேரியக்க தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்களுடைய சீரிய உத்தரவின் பேரிலே கடந்த வாரம் முதல் தொடர் போராட்டங்களாக ஒவ்வொரு கோட்டங்களாக ஒவ்வொரு கிளைகளாக ஒவ்வொரு மணி நேரமும் நாள்தோறும் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி வந்தாலும் இந்த ஒன்றிய அரசானது இரவும் பகலும் தங்களது உயிரை கூட பெரிதாக கருதாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற ஏழை ரயில்வே தொழிலாளர்களின் அடிவயிற்றிலே அடிக்கும் அளவிற்கு பல்வேறு அலவன்ஸுகளை, உதாரணமாக TA, DA, NHA, ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ், ஹாஸ்பிட்டல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், இதுபோன்று பல்வேறு அலவன்ஸுகளை நிறுத்தியிருக்கிறது. ஒன்றிய அரசின் உத்தரவை கேட்ட இந்த ரயில்வே நிர்வாகம் உடனடியாக ஐயோ சாமி உடனே கட் பண்ணுகிறேன் என்று இந்த ரயில்வே அதிகாரிகள் அனைத்து ரயில்வே தொழிலாளர்களுடைய அனைத்து அலவன்ஸ்களையும் இப்பொழுது விடுபட்டு வெறும் சம்பளத்தை மட்டும் ரயில்வே தொழிலாளர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது நீடித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் தொடர் போராட்டங்களை அறிவுறுத்தி இருக்கிறோம். கூடிய விரைவில்லாம் இல்லை, இன்னும் ஒரு வார காலம் கெடு கொடுக்கலன்னா நாங்கள் ஒர்க் ரூல் போவோம். TA எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? TTக்களும் AC அட்டண்டன்ட்டுகளும் AC மெக்கானிக்கும் இங்கேருந்து ஸ்டேட்டு கடந்து போகிறாங்க. இங்கேருந்து சென்னை, இங்கிருந்து பெங்களூர், இங்கிருந்து கொல்லம், திருவேண்டரம், இங்கிருந்து ஜோத்பூர், இங்கிருந்து ஹவுரா, இப்படி பல்வேறு ஸ்டேட்டுகளை, மாநிலத்தை கடந்து செல்கிறார்கள். நாங்கள் ஒர்க் ரூல் போட்டால் சம்பளம் தானே தர, நாங்கள் வண்டியில் போக மாட்டோம்னு நிறுத்தினா என்ன ஆவ நீனு? ஆகவே அது மட்டுமல்ல, இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, எல்லாத்துலேயும் தனியார் மயம். நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா AC அட்டண்டன்ட்டுக்கெல்லாம் இறக்கிட்டு, AC அட்டண்டன்ட்டுங்க 15 வருஷம் ட்ரைனிங் ஆனவங்க, அவங்களெல்லாம் இறக்கிட்டு இப்போ கான்ட்ராக்ட் லேபர், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னடா பண்ண, நேற்று களை வெட்டிட்டு இருந்தாங்க, என்னை கூட்டு வந்துட்டானுங்கிறான். AC எல்லாம் ரெப்யூட்டட், அவங்களாம் 15 வருஷம் சர்வீஸ். எங்கே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, எங்கே ஒயரிங் போகுது, எங்கே ஃபயர் ஆனால் எப்படி அணைக்கலாங்கிறதெல்லாம் இருக்குது. பயணிகளோட உயிரோடு விளையாடுகின்ற இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் எதிர்த்து இந்த மாபெரும் போராட்டம் தொடர் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இது ஒர்க் ரூலாக மாறும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் எச்சரிக்கிறோம். இந்த அலவன்ஸ் எல்லாம் எதுக்காக நிறுத்துறாங்க? இப்போ அவங்களுக்கு ஃபண்ட் இல்லையா, லலித் மோடி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டாங்களாம். அதனால் வசூல் பண்ண முடியலையா, அதனால் ஃபண்ட் இல்லையா. அடுத்த கட்ட போராட்டம் ஒர்க் ரூல். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, யாரும் வண்டிக்கு போக மாட்டோம். வண்டிக்கு போனால் டிஏ கொடுக்குறது, வண்டியில் மூவ் பண்ணுறாங்க இல்லையா, அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் அவங்க தங்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் டிஏ நிறுத்திடுவோம். ஒர்க் ரூல் பண்ணுவோம். வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஸ்ட்ரைக் பண்ணலை, நாங்கள் ஒர்க் ரூல் போவோம். முறைப்படி வேலை
கையில் எடுப்போம்.